தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாட்களிலே சகோதரி சத்யக்கா அவர்கள் எழுதின பாடலுக்கு அநேகர் வாழ்த்துக்களை தெரிவித்தீர்கள். ஒரு சிலர் கண் பார்வையுள்ள நாங்களே ஆண்டவருக்காக எதையும் செய்யவில்லை, பார்வையற்ற இந்த சகோதரி தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி உங்கள் கருத்துக்களை பதிவிட்டீர்கள். ஞானிகள் கல்விமான்கள் மூலமாக அல்லாமல் ஏழைகள் மூலமாகவும் தேவன் மகிமைப்படுகிறார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து சகோதரிக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலும் சகோதரியே எழுதின இன்னொரு பாடலையும் தேவநாம மகிமைக்காக இப்பொழுது பாட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அக்கா பாருங்க அக்கா. என் இனிய இயேசுராஜா என்னையும் பாருங்க, என் இனிய இயேசுராஜா என்னையும் பாருங்க, இதய கதவை திறந்து வைக்கிறேன் என்னுள் வாரும் ஐயா, ஐயா இதய கதவை திறந்து வைக்கிறேன் என்னுள் வாரும் ஐயா. கண்ணீர் வெள்ளம் வருகிறது கர்த்தர் பாதம் தொடுகிறது, கண்ணீர் வெள்ளம் வருகிறது கர்த்தர் பாதம் தொடுகிறது, என்னை போல ஆலயத்தில் மெழுகுவர்த்தியும் அழுகுது, என்னை போல ஆலயத்தில் மெழுகுவர்த்தியும் அழுகுது. உங்களோட வரலாற படிச்சு பார்த்தேன் நானப்பா, உங்களோட வரலாற படிச்சு பார்த்தேன் நானப்பா, உங்களை நினைச்சு உருகிட்டேன் என்னை உமக்கே கொடுத்துட்டேன், உங்களை நினைச்சு உருகிட்டேன் என்னை உமக்கே கொடுத்துட்டேன். உங்களை போற்றி பாடுறேன் உங்க ஏழ மகளப்பா, உங்களை போற்றி பாடுறேன் உங்க ஏழ மகளப்பா, உங்க ஏழ மகளப்பா, உங்க ஏழ மகளப்பா.